இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ்அப்னு ஒண்ணு வந்தது போதும் இந்த குட்டியால படுத்துற பாடு இருக்கே. அம்மா அன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புனான்னு சொன்னல, அவன் அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காம்மா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நேரா போய் உங்க அப்பன்ட்ட காட்டிவிடு. அந்த ஆளுக்கா தெரிஞ்சுனா இங்க குடும்பம்லாம் நடத்த முடியாது. அப்பா எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்பா. யாரா அவன்? கொண்டாது படிக்கிற பிள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும். இல்லைன்னா இப்படிதான் கண்டது கருமாந்திரம் காடாத்து எல்லாம் தான் வந்து தொலையும். சார், இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்ல சார். எந்திரி சார். எந்திரின்னு எந்திரிடா. Hi uncle, how are you? I think you just missed our friendship. What? அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது தப்பு இல்ல? தப்புதான் சார், தப்புதான் சார். டிசியை கொடு. நல்லா படிக்கிற பையன் சார். நான் சொன்னது என் பொண்ணுக்கு. சரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆளு அடையாளமே தெரியல. என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, மாப்பிள்ள +1 படிக்கும் போதே +2 படிக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. தாமரை வர படிப்பை பாதிலே நீ படிச்சா, அதான் அந்த புத்தகத்தை வாங்கி மாப்பிள்ளை கொடுக்கலாமேன்னு வந்தேன். நல்லா படிச்சிட்டு இருந்த படிப்பை இந்த மனுஷ பாதியிலே நிப்பாட்டி விட்டாருப்பா. ஏ தாமரை, தாமரை என்னம்மா வந்திருக்குது யாருன்னு பாத்தியா? உன் புத்தகத்தெல்லாம் எடுத்து வந்து இந்த சாவித்திரி மாவன்ட்ட கொடு. அந்த பிள்ளையாவது படிக்கட்டும். வாங்கிட்டு போப்பா. நீ வாடா. வாங்க. ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமாப்ல. சைனீஸ்கார நம்ம ஃப்ரெண்டு தான். அத்திய கச்சுக்குவா லாலுவக்க சிந்தவானா. நான் உடனே காய் முன் பரி பரி சாய்ஸின் சரி சரி. என்ன என்னது புரியலையா? மலாய் மாப்ள, மலாயே. ஓ, அதுக்கு அர்த்தமா? ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். நானும் ஓகே நீட்டேன். மாப்பிள்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான், இங்க ஒரு 7-8 மில்லு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். ஆனா என்னால முடியல. பட் யூ கேன் டு இட். மாப்பிள்ள செகண்ட் லைன்ல சைனக்காரன் தான் வரா. நான் தேங்க்ஸ் மாமா. நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவோம் மாமா. நீ ஒன்னும் கிளிக்க வேணாம். படே ஏண்டி, ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கிற கவலை கொஞ்சமாதான் உன் மூஞ்சில இருக்க? நீ வேறக்கா, இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னது, இப்பதான் சந்தோஷமா இருக்கியா? நீ தான் மெச்சிக்கணும். எனக்கு படிப்பே ஏறாது. எங்க பிரின்சிபால் இருக்கார்ல, சென்னம் வாங்குற ஸ்கூல் மேல கெட்டு போயிரு போகுது, சென்னம் வாங்குற ஸ்கூல் மேல கெட்டு போயிரு போகுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீயே யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா? நல்ல வேலை, எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு, நான் தப்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். உன் போனை கொஞ்சம் கூட. மக்கு பிளாஸ்டரியா? என்ன மாப்பிள்ள, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறியா? மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியல? மாமங்கெல்லாம் சேர்ந்தானே எங்களை கவனிக்கணும். மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா இல்ல கன்னடாட்டு கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா? அதெல்லாம் எங்கேயும் போல மாமா. சைக்கிளை வாடகைக்கு விடுறாங்களே, அதே மாதிரி பைக்கை வாடகைக்கு விடுற கடை ஒண்ணு வேலைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள்ள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்ததானே பத்திரிகையிலே கை வைக்கிறேங்கிறாங்க. சைலண்ட் வச்ச வண்டியில வரல மேடம். மேடம், என்ன கலெக்டர் அம்மா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க?
எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து நீயே உங்க அப்பா சொல்லி டிசி வாங்கியிருக்க. இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூசி பண்ணி ஒதுக்குறான். ரோடு போட்டு சொன்னா எங்கிட்ட போட்டோம்? காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. எவனா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லு. வை போன என்ன கரண்ட் இறக்கணும். நெல் எப்போ வரும்? நெல் இறக்கணும். கரண்ட் எப்போ வரும்? ஏய், மில்லு அங்கிட்டு தானே இருக்கு. இங்கிட்டு வந்து கேட்குற ஆளப்பாரு. ராசலட்சுமி, முன்னாடி நீ பறந்துருந்தா ஒன்னேவே என் மகனு கட்டியிருப்பேண்டியா ராசாத்தி. அண்ணே கரும்பு வேணும். போன வருஷம் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன கரும்பா கொடுத்து விட்ட. பந்தலே போட முடியலண்ணே. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். யோ மாமா, யாரை கேட்டு கடை போட்ட நீ? நிறுத்துங்க மேடம். இவ்வளவு வருஷமா எங்க கிளம்பிட்டீங்க? ஓகே, மல்லிப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். ஒண்ணு பண்ணலாமா? நம்ம 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அட என்ன, நீ தானே சொன்ன. அப்புறம் என்ன சொல்லும்? எந்த காலத்துல இருக்க நீ? 10 மாசம் தான். வா, இந்த இடம் வேற செமையா இருக்குல்ல. இன்னைக்கு வாடமா. சரி, என்னைக்குன்னு சொல்லு. ஏய், எடுத்துட்டு போய் மாட்டு போட்டுக்க. இவ்வளவு சொல்றேன், நம்பாம போற. தாமரை, நான் தூக்கி வளர்த்த புள்ள. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் மில்லு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? எங்கிட்ட வேலைக்கு போக கூடாதுன்ட்டான். பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி வைக்குதாமே, உங்க அம்மா சொன்னுச்சு. எங்க இத்தனோண்டு சோற வச்சு ஒரே ஒரு முனுக்கு கறிய வச்சு 12 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன 12 ரூபாய்க்கு பிரியாணியா? 12 ரூபாயா? அது 112 ரூபாத்த. 12 ரூபா சொன்னதுக்கே 3 நாளா தூங்கல. 112 ரூபான்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவன் இருந்தாலும் கேட்கலாம். இந்தா நிக்கிறானே பாரி, இங்க வாயா. நீ பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தல, தாமரை நம்பவே மாட்டேங்குது. நீ சொல்லியா? ஆமாங்க, 12 ரூபா தான். வந்து இறங்கின உடனே சட்டைய கூட கழட்டல. தாமரை எப்படி இருக்குன்னு தான் கேட்டான். சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஒண்ணு மண்ணுமா கிடந்தீங்கன்னா சரி, நான் போகணும், கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வாடா தங்கம்.
ஏ தாமர என்ன நீ மாடு பிடிச்சிட்டு வர வீட்ல இருந்து யாரும் இல்லையா? ஆசையா இருந்துச்சு மாமா, அதான் வந்தேன். ஐயோ இவன் வந்துட்டானே. போ இப்படி. ஹாய் ஹாய். அத்திய கச்சுக்கோ பங்களி. என்னது அத்தைக்கு சுக்காவா? காய முஞ்சாங்கிரிபோ அரே அரே துக்கா பங்களி. என்னது சாயாம்பு சாங்கிரிம்புவா? என்னடா சொல்ற? மலாய் பங்களி மலாய். ஓ ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாதுல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன இருந்தாலும் நான் அப்படி உன்கிட்ட பேசின தப்பு தான், சாரின்னு அர்த்தம். ஏய் நீ எங்கடா என்கிட்ட தப்பா நடந்துட்ட? இல்ல பங்களி, என்ன இருந்தாலும் கோட்டை சவுத் கிட்ட வண்டியை மாறிச்சு இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட தப்பு தான் பங்களி. சாரி பங்களி. ஏய் நான் எந்த வண்டிடா ஓட்டனேன், நீ எந்த வண்டிடா மறைச்ச? இல்ல பங்களி, நேத்து நைட்ல தூங்கல பங்களி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் பங்களி. சாரி பங்களி. அப்புறம் ஒப்பந்தறான பாரு. என்னடா மாமா நீ மாடு பிடிச்சிட்டு வா, நான் போறேன். பங்களி சாரி. சாரி பங்களி. உயிர் எடுக்க நம்ம கிட்ட சாரி கேட்க மாதிரி தெரியலையே. ரூட் இது ஓடுதோ. ஏன் வருவான்னு பார்த்தா ஏண்டி வீட்டுக்கிட்டே ஒரு பம்பு செட் இருக்கு, நானே பச்சை உடம்புக்காரி, என்னையும் போட்டு இவ்வளவு தூரம் ஏண்டி இழுத்துட்டு வர? வா வா, ரொம்ப அழுத்துக்காத. இங்க ஃப்ரீயா குளிக்கிற மாதிரி அங்க குளிக்க முடியுமா? ஏங்கா உனக்கு குறை மாசத்துலயா புள்ள பிறந்துச்சு? எனக்கு ஏண்டி குறை மாசத்துல புள்ள பிறக்குது? 10 மாசத்துக்கு ஒரு நாள் முன்னையும் இல்ல பின்னையும் இல்ல. இப்ப மாட்டினியா? நான் ஏண்டி மாட்டுறேன்? ஆமா, உன் கல்யாண தேதி என்ன? ஜூன் 15. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்ப மார்ச் மாசம் தானே உனக்கு புள்ள பிறக்கணும். எப்படி ஜனவரியில பிறந்துச்சு? ஏய் என்னடி சொல்ற? அப்ப பரிசத்துக்கும் மேரேஜ்க்கும் நடுவுல உனக்கும் அத்தானுக்கும் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஆமா, பெருசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டா. போடி. அப்ப சொல்லுக்கா, என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு ப்ளீஸ். சொல்லு 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 வேற. அக்கா சொல்லு. குடத்தடியில பாத்திரத்தை எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தானா, கொத்தான் ஃபோன் பண்ணாரா. நானும் என்னடான்னு எடுத்தா உடனே கிளம்பி பம்பு செட்டுக்கு வானாரு. இங்கதான் இங்கயா? இங்கதான். நான் கூட ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாருக்குன்னு ஓடி வந்து நின்னா உள்ள வானாரு. அதுக்கப்புறம் நானும் மெதுவா உள்ள போனா பொஸ்கன் கைய பிடிச்சி இழுத்து விட்டாரு. ஐயோ. அதுக்கப்புறம் அதான் வீட்டுல பிறந்து கிடக்கு கிஃப்ட். ஐயோ, என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. குடிக்கிற மூடே போச்சு. போனை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் குளிக்கிறதையாவது பார்க்கலான்னு நினைச்சா அதுவும் நடக்கல. 2 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாளுங்கன்னா எவ்வளவு விஷயம் வெளியில வருது. இவளுக்கு கூட்டணி முட்டை போட்டாளுங்க, குடியிருக்க முடியாது போல. ஐயோ. விளையாட்டு போக்குல யார்ட்டையும் சொல்லிவிடாதே, அவ்வளவுதான். எப்படியும் கன்னி பொங்கலுக்கு வருவல்ல.